ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு வேக்கிங் அப் உங்கள் மெயில் செக் பண்ணுறீங்க. ஒரு டேரக்டர் ஒரு வீடியோகிராஃபர்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஒரு டாவன்சி ரிசால்வ் ப்ராஜெக்ட் எடிட்டட் ஃபைல், இதை நீங்கள் கலர் கிரேட் பண்ணித்தாங்க அப்படின்னு யூ ஹேவ் ரிசீவ்ட் அ மெயில். உடனே யூ கெட் எக்ஸைட்டட், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, எல்லா கிளிப்ஸையும் உங்கள் டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ரைட் நவ் ஸ்ட்ரைட் அஹெட் கலர் பேஜுக்கு ஜம்ப் பண்ணி யூஆர் கிரியேட்டிங் யுவர் ஆல் தீஸ் நோட்ஸ். நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி சிஎஸ்டி, கலர் ஸ்பேஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம், ப்ரைமரி, கான்ட்ராஸ்ட், ஹெச்எஸ்எல், பேலன்ஸ், சேச்சுரேஷன், செகண்டரி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடுறீங்க. இப்போது now you want to grade, and straight away you jump to your first clip and then you start messing with the offset and whatnot. இதை நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தால் I just want you to stop right now. இப்போவே நிப்பாட்டுங்க. நீங்கள் என்னை நம்பி ஸ்டாப் பண்ணதுக்காக தேங்க்ஸ். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் color grading with context. What do I mean by color grading with context? When I started color grading, ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி நான் color grading இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ I was in the same place as you. So when I started color grading, இந்த மாதிரி எனக்கு மெயில்ஸ் வந்தப்போ, so what I used to do, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Immediately I'll jump into DaVinci Resolve and immediately நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், I'll just put everything in my timeline and நேராக கலர் பேஜுக்கு ஜம்ப் பண்ணி I'll set up my notes like this and நோட்ஸ் எப்படி செட்டப் பண்ணிடுவேன். வாட் ஐ யூஸ் டு டூ, கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்புட் கலர் ஸ்பேஸ் அண்ட் அவுட்புட் கலர் ஸ்பேஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி என்னோட டைம்லைனை Rec 709 அவுட்புட் கலர் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கிளிப் இமீடியட்லி. என்னோட ப்ரைமரிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். திஸ் இஸ் ஹவு ஐ யூஸ் டு கிரியேட். ஐ டிட் திஸ் கிரேடிங் ப்ராசஸ். ஓகே, லெட்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஃபியூ பேராமீட்டர்ஸ். ஓகே, ப்ரைமரிஸில் ஓகே let me just open up the contrast a little bit. ஓகே, லெஃப்ட்டை லைட்டாக குறைப்போம். And the contrast, maybe a little bit of contrast there. And balance, I'll just for the sake of this video I'll just modify the sand in this video and maybe exposure a konjam. I'll try to bring it down. It's clipping the car also because the sand is getting, and the sand oda reflection car la irukku, so I don't want to do too much. Okay, just for the sake of this video na enna பண்ணுவேன் அப்படினு காட்டுறதுக்கு. And what I used to do initially, okay, imagine இந்த மாதிரி நான் அந்த 5 கிளிப்பை நான் கிரியேட் பண்ணுவேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் we have 5 clips. All these 5 clips I used to create. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I'll just copy the same grade that I did over here. So what I felt was when I finished this grading, இதை நான் முழுசாக பார்க்கும்போது I felt something was missing. It didn't feel cohesive. அதாவது எல்லாமே ஒரே படத்தில் உள்ள சீன்ஸ் மாதிரியே எனக்கு தெரியல. இட் டிடன்ட் ஃபீல் லைக் நான் ஒரு மூவி பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. பட் டெக்னிக்கலி ஐ டிட் நாட் டூ எனி மிஸ்டேக் வித் கலர் கிரேடிங் இட் செல்ஃப். மேபி இதில் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். பட் when I used to be very meticulous. ப்ரைமரியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட ஸ்கின் டோன்ஸு, கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பட் there was something missing. அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மூவி மாதிரியே இருக்காது. I didn't understand what I was doing wrong. இது எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. Only then I understood what I was doing wrong. அது எப்படி நடந்துச்சுன்னா, initially when I did a couple of projects like this, இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை நான் போய் காட்டும்போது they simply rejected. எதுவுமே சொல்லாமல் I'll get rejected. They didn't ask me anything. They didn't tell me anything. எதுவுமே சொல்லாமல் ஓகே ஃபைன், திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட், இது எங்களுக்கு வேண்டாம், இதோட ஒரு வேறு மாதிரி லுக் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இருக்காது. ஒன் டே ஒன் பர்சன் வாஸ் கைண்ட் எனஃப், ஹி ஷோட் மீ வாட் ஹி வாண்டட். ஆக்சுவலி இன்னொருத்தர் அவருக்கு கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தட் பர்சன், தட் டேரக்டர் ஆக்சுவலி ஷோட் மீ வாட் த கிரேட் வாஸ். அப்போ தான் ஐ வாட்ச் த ஹோல் கிளிப் and then I understood something really important, something which had not crossed my mind. When I started color grading, I was sure about, okay, நான் எந்த இடத்துல ப்ரைமரிஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், கான்ட்ராஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், சேச்சுரேஷன், பேலன்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு இண்டிவிஜுவல் கிளிப்புக்கு எப்படி இருக்கணும்னு யோசிச்சனே தவிர அது மூவியாக கொஹெசிவாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கல. திஸ் இஸ் சம்திங் தட் வி ஆல் டூ. நம்ம எல்லாரும் பண்ணுவோம். அப்போ தான் தெரிஞ்சு த பர்சன் ஹி வாஸ் ஆல்சோ குட் கலரிஸ்ட். அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், வாட் யூ ஆர் டூயிங், நான் பண்ணது வந்து கலர் கிரேடிங் நான் பண்ணலை. ஐ வாஸ் ஒன்லி கலர் கரெக்டிங். ஐ வாஸ் மேக்கிங் த பிக்சர் எந்த அளவுக்கு அந்த பிக்சரை ஒரு நியூட்ரலாக பெஸ்ட்டு பாசிபிள் பிக்சராக கொண்டு வர முடியுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் மேக்கிங் இட் சினிமேட்டிக் ஆர் ஒரு கதை சொல்கிற மாதிரி அதை நான் கொண்டு வரல. எப்போ நீங்கள் கிரேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஈவன் மியூசிக் கூட யூஸ் பண்ணாமல் எந்த நரேஷனுமே இல்லாமல் அதை ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கதை, அந்த வீடியோ வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் யூ ஹவ் கிரேடட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. தட் இஸ் அ குட் கிரேட். நீங்கள் எவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ இந்த DaVinci Resolve எனி சாஃப்ட்வேரை பற்றி நாலேஜ் இருக்குது, அது முக்கியம் இல்லை.
வாட் மேட்டர்ஸ் இஸ் யூஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ் த்ரூ யர் கலர். மனிதர்களோட உணர்ச்சிகளோட உங்களோட கலர், அதாவது உங்களோட அவுட்புட் வந்து அவங்கள சிந்திக்க வைக்குது, ஆர் அவங்கள வந்து ஃபீல் பண்ண வைக்குது, உணர வைக்குது அப்படின்னா நீங்கள் கலரிஸ்டாக ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திஸ் க்ரூஷியல் பார்ட் வாஸ் மிஸ்ஸிங் வித் மீ வென் ஐ ஸ்டார்டட் கலர் கிரேடிங். இது எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா நோபடி டோல் மீ தட் திஸ் இஸ் ஹவு ஐ வாஸ் சப்போஸ் டு திங்க். ஸோ இந்த 4 கிளிப்ஸை நான் அன்னைக்கு வாங்கியிருந்தா ஐ வுட் ஹவ் டன் த சேம் திங். என்ன பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஹவ் டன் ஆல் தி சேம் திங்ஸ். என்னோட கலர் நோட்ஸை செட்டப் பண்ணி, இன்புட் அண்ட் அவுட்புட் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸை செட்டப் பண்ணி, ஸ்ட்ரெயிட் அவே ஐ கான் இன் டு எடிட்டிங் ப்ரைமரி அண்ட் மை கான்ட்ராஸ்ட் அண்ட் வாட் நாட். இது எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் இப்போ நான் அதை பண்ண மாட்டேன். நவ் வாட் ஐ யூஸ் டு டூ இஸ், த ஃபர்ஸ்ட் திங் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கால் தி டேரக்டர் ஆர் இமெயில் தி டேரக்டர், ask them, WhatsApp பண்ணியோ some way or even meeting them in person if that is possible. அவங்கள மீட் பண்ணி நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, what do you want, what is the thing that you want to convey, நீங்க என்ன ஃபீலிங்கை கன்வே பண்ண நினைக்கிறீங்க. That is be my first question. Feeling, not even the story. First thing I'll ask is what is the feel that you want to convey to the audience. உங்க ஆடியன்ஸ் இதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன ஃபீலிங் வரும், என்ன உணர்ச்சி வரும், இதுதான் நான் கேட்குற முதல் கேள்வியாக இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் சீனோட ஸ்டோரி கேட்பேன். மோஸ்ட் டைம்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு வரும்போது யூ ஒன்ட் கெட் ஆல் த சீன்ஸ் அண்ட் எடிட்டட் திங்ஸ் டுகெதர். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா யூ மைட் கெட் பேச்சஸ் ஆஃப் இட், எஸ்பெஷலி இஃப் யூர் ஒர்க்கிங் ஆஃப் ஃபார் எபிசோட் சீரீஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மோஸ்ட்லி வி டூ இட் டுகெதர் இன் போஸ்ட் ப்ராசஸ். பட் தேர் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் லெட்ஸ் பே ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால தான் அதில் ஹெவி கலர் கிரேடிங் இருக்காது. பிகாஸ் தேர் இஸ் நாட் அ ஹியூஜ் போஸ்ட் ப்ராசஸ் ஒர்க் ஃப்ளோ, அங்கே பைப்லைன் கிடையாது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் கெட் அ பர்டிகுலர் செட் ஆஃப் கிளிப்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சீனியர் கலரிஸ்ட் கீழே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கிளிப்ஸ் கொடுத்துட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி த மோட், இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்ஸோட ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வென் யூ கெட் தட், அது வரும்போது யூ நோ வாட் டு டூ. நவ் யூ நோ உங்களோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எதுவாக இருக்க போகுது, உங்களோட தாட் என்னவா இருக்க போகுது. ரெஃபரன்ஸ் ஃப்ரேமுங்கிறது யூஸ்வலாக என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஓகே அதில் இருக்க ஒரு ஷார்ட்டை சூஸ் பண்ணி அதை ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சு நீங்கள் கலர் கிரேட் பண்ணுங்க அப்படின்னு. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் டெக்னிக்கல் பர்பசஸ். அதாவது எவ்வளோ ப்ரைமரிஸ் இருக்கணும், எவ்வளோ செகண்டரிஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், கான்ட்ராஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ஆர்ட் ஸ்டைலுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியாது. இட் கேன் பி ஃப்ரம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் மூவிஸ். ரீசெண்டாக ஐ சா த ட்ரெய்லர் ஆஃப் த மூவி விடாமுயற்சி, அதோட டீசர் பார்த்தேன், சாரி. ஸோ இட் ரிமைண்டட் மீ மோர் ஆஃப் சம்திங் லைக் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். அந்த ஒரு ஆரஞ்ச் அண்ட் டீப் எல்லோஸ், அந்த ஒரு டெம்பரேச்சர், இன்க்ரீஸ்டு டிண்ட் அண்ட் டெம்பரேச்சர், அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அந்த டீசர். ஸோ what I think is, if I am in a position to for color grading such a movie, அந்த மாதிரி ஒரு படத்தை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் அதை கலர் கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா my reference would be something that I have previously seen. either நான் அது ரியல் லைஃப்பில் பார்த்த விஷயமா இருக்கலாம், இல்லை அது நான் இன்னொரு மூவியில் பார்த்த விஷயமா இருக்கலாம். It could be either of that. What matters is it has to align with the director's idea. உங்கள் டேரக்டர் என்ன யோசிக்கிறாரோ அந்த சேம் ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே சார், நான் இப்படி யோசிக்கிறேன், ஆர் மேம் நான் இப்படி யோசிக்கிறேன், டு யூ வாண்ட் திஸ் அப்படின்ட்டு யூ கேன் கிரியேட் அ ப்ரிலிமினரி கிரேட் அண்ட் கிவ் தம். ஈவன் அந்த மூவிலேருந்து கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ எம் திங்கிங் அப்படின்னு. தென் யூ கேன் ப்ரொசீட், which will make your grade even better. That is the reference frame. உங்கள் மைண்ட் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் when it comes to artistic color grading. So never forget that all creativity comes from mind, not by learning things. Creativity has to, நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறீங்களோ, எவ்வளோ விஷயங்களை பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி வரும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி த நெக்ஸ்ட் கட்டில் நான் வந்து கிரேட் பண்ண ஃபைனல் திங்கை காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்டோரியே சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல போகிறதில்ல. பட் ஐ ஹோப் தட் பிகாஸ் ஆஃப் த கலர் கிரேடிங் அண்ட் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது என் கிரேடிங்கில், நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன கதைன்னு உங்களுக்கே புரியும், நான் எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ ஜஸ்ட் ப்ளே த clip that was graded. ஹோப் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலனா சாரி, I have done a bad job with grading. So anyhow, going ahead, the director called me and told, okay, initially when I started, I wouldn't know what to do. இதில் நான் கலர் கரெக்ஷன் பண்ண முடியுமே தவிர நான் சொன்ன மாதிரி என்னால் கலர் கிரியேட் பண்ண முடியாது. So he called me and said the story. Okay, we are looking at a man who is stranded in a desert. ஒரு டெசர்ட் நடுவில் மாட்டிக்கிட்டாரு, ஒரு ட்ரையான ரீஜனில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு செகண்ட் கிளிப் வச்சுருக்கேன், அது மாதிரி எந்த மாதிரி ஏரியா, ஆரிட் ஏரியான்னு காட்டுறதுக்கு. ஸோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் டைம் இஸ் பாசிங் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் சம் ஒன் டு பி சர்ச்சிங் ஃபார் ஹிம். இப்படிங்கிறது தான், இதுதான் இந்த
இந்த 20 செகண்ட்ஸ் சீனோட கான்செப்ட். ஐ வாண்ட் யூ டு பிரிங் தட் எமோஷன் ஆஃப் ஃபியர் அண்ட் சர்ச்சிங் அண்ட் டெஸ்பயர். ஒரு தேடிட்டு இருந்தா, தொலைஞ்சு போயிட்டா, யாருமே ஹெல்ப் இல்லாமல் இருந்தால் என்ன ஃபீல் இருக்கணுமோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ அட் தி எண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஒன்லி ஒன் மோர் திங். ஸோ யூ வாண்டட் டு எண்ட் இட் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி அப்படின்னு. ஹி டோல் மீ ஐ வில் கிவ் யூ போத் ஆப்ஷன்ஸ்னு நான் சொன்னேன். அண்ட் வி ஒர்க் வித் போத். ஓகே, இஃப் நெகட்டிவ் அப்படின்னா ஐ எம் டெல்லிங் திஸ், இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பவர் ஆஃப் கலர் கிரேடிங்கை காட்டுறதுக்கு. இஃப் இட் வாஸ் அ நெகட்டிவ் எண்டிங், ஓகே அவன் திரும்பி வருவாரா, சப்போஸ் வரமாட்டாருன்னு எடுத்துக்குவோம். ஐ டிட் திஸ் கிரேட், ஓகே அவர் திரும்பி வருவார் அப்படின்னா திஸ் வாஸ் த கிரேட். பிகாஸ் இஃப் த எபிசோட் எண்ட்ஸ் ஹியர், இதில் இந்த எபிசோட் முடியும் அப்படின்னா ஐ எம் ஸ்டில் கிவிங் மை ஆடியன்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹோப் தட் பார்க்குறவங்களுக்கு ஓகே இன்னும் முடியல, இட் இஸ் நாட் கெட்டிங் த டார்க்கஸ்ட், இன்னும் மொத்தமாக டார்க் ஆகலை, தேர் இஸ் ஸ்டில் சம் ஹோப். இது நான் ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பிரெயின் அனலைசஸ் பேட்டர்ன். இட் ஹேஸ் அ வே ஆஃப் அனலைசிங் பேட்டர்ன். அதுக்கு ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது. அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது நமக்கு யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. வெளி விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதை வச்சே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் உங்கள் கலர் கிரேடிங்கில் கொண்டு வந்தீங்கனாலே யூ வில் பிகம் அ வெரி குட் கலரிஸ்ட். ஸோ எனிஹவ் I gave him both looks and he was very impressed. இது if you asked me 4 years ago or 5 years ago, if somebody told me that இந்த மாதிரி திங்ஸ்லாம் possible, this is how I am supposed to think அப்படின்னா எனக்கு இது பண்ண முடிஞ்சிருக்காது. Now because of my approach, because of how I approach things, both technically approach of thinking about a clip, இது ரெண்டுமே மாறி இருக்கிறதுனால I am at a position where I could get things fast because of my technical skills and also get the picture where the director wants. So இதுதான் what I call color grading with context. So இந்த particular clip or இந்த particular series of clips எடுத்துக்குவோம், shots எடுத்துக்குவோம். What we are going to do is I'm going to get into the detail of how I graded this. Each detail, ஒவ்வொரு நோடு எல்லாமே நான் கிரேட் பண்ணிட்டேன். I'm not going to grade again. What I'm going to show is each clipல ஏன் அந்த சேஞ்சஸை நான் பண்ணேன், எதனால அந்த சேஞ்சஸை பண்ணி அந்த ஃபைனல் கிரேட் அப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நோட்லேயும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், which we will do in the next video. மீன்வேல் இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் கலர் கிரேடிங் வித் கான்டெக்ஸ்ட். எப்போவுமே whenever you get a series of clips or ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கும்போது don't jump in. Just sit with people and ask ஒரு கலரிஸ்ட்டையோ, உங்கள் ஹெட் கலரிஸ்ட்டையோ இல்லை டைரக்டர்கிட்டையோ or to your DI or videographer, ask them how it was shot, why it was shot in a particular way, அது எதற்காக அப்படி பண்ணீங்க, அந்த சீனை பார்க்கும்போது என்ன எமோஷன் கன்வே ஆகணும், எந்த எமோஷனை மக்கள் உணரணும், பார்க்குறவங்க உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டு யூ ப்ரொசீட் வித் யுவர் கலர் கிரேடிங். யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். திஸ் இஸ் சம்திங் பர்சனல் டு மீ. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ மெனி பீப்புள் டிட் நாட் டீச் திஸ். எல்லாரும் உள்ளே ஜம்ப் பண்ணி எனக்கு அந்த டூல்ஸ் தெரியும், இந்த டூல்ஸ் தெரியும், இப்படி சொல்லித்தரலாம், அப்படி சொல்லித்தரலாம். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாருமே அவங்க வேணும்னு சொல்லிக் கொடுக்காம இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு டீச் பண்ண விட்டாங்க, விச் இஸ் அப்ரோச் டு கலர் கிரேடிங் ஆர் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் கலர் கிரேடிங் வித் கான்டெக்ஸ்ட். அதை நான் உங்களுக்கு ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி கலர் கிரேடிங் வித் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலாகவே இன்னைக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் இதை தானாக கற்றுக்க ரொம்ப நாள் ஆகும். அண்ட் நீங்கள் கற்றுக்கப்போ யோசிப்பீங்க, இதை நான் முன்னாடி தெரிஞ்சிருந்தேன், இந்த அப்ரோச் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிருக்காது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐ வாண்ட் டு tell it to you right now. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கலாம், என் சேனலில் தெரியும் நிறைய பேர் பிகினர்ஸாக இருப்பீங்க. ஸோ when you see this you will know how to approach color grading correctly. சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஆர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். or you could even mail me personally. என்னோட மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னோட சேனல் அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ எனி டைம். அண்ட் இஃப் யூ ஹேட் எனி ப்ரொஃபஷனல் கிரேடிங் ஒர்க்ஸ், அதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் ஆர் ஈவன் இஃப் யூ வாண்டட் மீ டு பார்ட்னர் வித் யூ, கண்டிப்பாக யூ கேன் லீவ் இட் இன் யூ கேன் லீவ் அ மெயில் டு மீ. கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஆர் ஈவன் யூ கேன் ஆட் இன் த கமெண்ட்ஸ் when I see and when I have time. நான் கண்டிப்பாக உங்க கூட கனெக்ட் பண்ணுறேன். ஐ வுட் லவ் டு டூ தட். வியூவரோட சேர்ந்து எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நம்புவோம். யூ கேன் ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் சூன். Thank you. Thanks for watching. See you again in the next video. Bye.